கோவை மதுக்கரை பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். கடந்த 2 மாதங்களாக மதுக்கரை, ஜெட்டிமடை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு ஒற்றை யானையின் தொந்தரவு அதிகமாக உள்ளது என அங்குள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் புகார் மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் விவசாய சங்கங்கள் கோவை மாவட்ட நிர்வாகத்திடம் இந்த ஒற்றை யானையை பிடிக்க வேண்டும் என புகார் மனுவில் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அரசு அந்த ஒற்றை யானையை மயக்க ஊசி போட்டு பிடித்து முதுமலை அல்லது டாப்ஸ்லிப் பகுதியில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்படும் என அறிவித்திருந்தனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை கோவை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் மற்றும் வன அலுவலர் பெரியசாமி, வன மருத்துவர் மனோகரன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 3 மணிக்கு மேல் இந்த மதுக்கரையில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை பிடிக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த ஆபரேஷனுக்கு பெயர் மிஷன் மதுக்கரை மகாராஜா எனவும், அட்டகாசம் செய்யும் யானைக்கு என்கவுண்டர் என பெயர் வைத்துள்ளனர். தற்பொழுது இந்த யானையை பிடிக்கும் பணி 3 மணிக்கு மேல் தொடரும் என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் முதுமலை பகுதியில் இருந்து விஜய் என்கின்ற கும்கி யானையும், சாடிவயல் பகுதியில் இருந்து சுஜய் என்கின்ற கும்கி யானையும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் நேசராஜ்.